எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, மீண்டும் ஒரு விசையாக சபையாராக குடும்பமாக உம்மை உயர்த்த துதிக்க ஒன்று சேர்த்தபடினால கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடந்த நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரே, அநேக பாரங்கள், சோர்வுகள், பலவீனங்கள் எங்களை அமிழ்த்தினது ராஜா. ஆனாலும் கர்த்தர் கர்த்தாவே உம்முடைய கரம் நீட்டி குனிந்து கையை நீட்டி கர்த்தாவே எங்களை தூக்கி இருக்கிறீங்க, இங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க. அதற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய தீமைக்கு நீங்கள் சரி கட்டாமல் கர்த்தாவே உம்முடைய கிருபை இரக்கங்களால் எங்களை கர்த்தாவே இம்மட்டும் நடத்தி வந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வருஷத்தை கர்த்தாவே துவங்கின நாள் முதல் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீங்க, எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறீங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்க கூட நடந்து வந்திருக்கிறீங்க, எங்க கூட கரத்தை பிடித்து வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் வியாதியின் படுக்கையில், எங்களுடைய சோர்வின் நாட்களிலே கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததே, அதையெல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒன்றுக்கும் தகுதி இல்லாத எங்களை கர்த்தாவே, ஒன்றுக்கும் பாத்திரர் இல்லாத எங்களை கர்த்தாவே இம்மட்டும் நடத்தி வந்தீரே, அதற்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலே கர்த்தாவே அதை நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தாவே உமைக்கு கர்த்தாவே உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஆண்டவரே தூய நல் பலியாக, துதிகளை செலுத்துகிற பலியாக ஆண்டவரே உம்மையே நாங்கள் தூக்கி பிடிக்கிற ஆராதனையாக கர்த்தர் எங்களுக்கு நீர் மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. வந்தவர்களிலே ஆண்டவரே, இதை காண்கிறவர்களிலே அநேகர் பலவீனர்கள் உண்டு கர்த்தாவே, படுக்கையில் இருக்கிறவர்கள் உண்டு கர்த்தாவே, ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர்கள் உண்டு கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தர் கர்த்தாவே எல்லா பிரச்சனையை காட்டிலும் பெரியவர், எல்லா வியாதியை காட்டிலும் பெரியவர், எல்லா பலவீனத்தை காட்டிலும் பெரியவர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ராஜா. இதையெல்லாம் செய்வதற்கு உமக்கு லேசான காரியம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். வரத்தடப்பட்ட பிள்ளைகளை கர்த்தாவே நீ துரிதமாக கூட்டி சேர்ப்பீராக ராஜா. பாடல் ஆராதனை ஆண்டவரே துவக்கம் முதல் சங்கீதத்திலே தேவ செய்தியிலே கர்த்தருடைய பிரசன்னம், உம்முடைய சித்தம், உம்முடைய சத்தம் தொனிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில உலாவி எல்லாவற்றையும் சீர் செய்து எங்களை நிரப்பி அனுப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படி செய்கிற காய் ஸ்தோத்திரம். முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அருமை இரட்சகர் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அப்படியே எழுந்து நின்று சங்கீதத்தை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 103. சாம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரனாகிய அவர் தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற இவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய பாதத்தில் அமர்ந்த காரியங்கள் ஜெயமாய் முடிய பண்ணின தேவன் அவர். மகதலேனா மரியாள் பாதத்தில் அமர்ந்தாங்க.
அந்த அழகான தலை முடியும் இருந்தது, விலையேற பெற்ற பரிமள தைலமும் இருந்தது. ஆனால் அது ரெண்டுமே அவங்களுக்கு விடுதலையை கொடுக்கல. அந்த 7 பிசாசுகளுடைய போராட்டத்தின் போது கர்த்தருடைய பிரசன்னம் தான் விடுதலையை கொடுத்துச்சு. அதே போலவே நம்மளும் இன்னைக்கு மதிக்கத்தக்க பலவித பொருட்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் தான் நமக்கு விடுதலையை கொடுக்கும். அந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக அந்த பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். தேவனை பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும். பிரசன்னமாகி ஜீவனூதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீது ஆசீர்வாதம் ஊற்றிடும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவி ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே. தேவரீரின் பாதத்தண்டை ஆவலோடு கூடினோம். உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பி நாடி அண்டினோம். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே. ஆண்டவாமை பக்தர் செய்யும் வேண்டுகோளை கேட்கிறோம். உந்தன் வாளை எங்கள் நெஞ்சில் என்று மூட்டி நிற்கிறேன். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே. தாசத்தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியும் திவ்யை தந்து ஆசீர்வதியும். அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவே ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவே. பாடல் குறித்து ஓரளவுக்கு தெரிந்தவர்கள் சில பாட்டு யாராவது திடீர்னு புதுசாக கேட்டால் கேட்பாங்க, இது என்ன ஜேவி பீட்டர் பாட்டா? ஏன் ஜேவி பீட்டர் சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு வழங்க இது. ஏன்னா இந்த பாட்டு, இந்த மெட்டு, இதெல்லாம் இது என்ன காட்டுதுன்னா அவருடைய கைவசையை காட்டுது. அவர் செஞ்சிருக்காரு. பெயிண்டிங் குறித்து தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, இந்த பெயிண்டிங் இது இவர் பெயிண்ட் பண்ணாரா, இவருடைய பெயிண்டிங்கா? இசை கம்போசிஷன், இந்த இவருடைய கம்போசிஷனா? ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தருடைய செயலை கண்டதுண்டா? இது ஆண்டவர் தாங்க. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய கரம், இது கர்த்தருடைய செயல், மனிதனுடைய காரியம் அல்ல. ஆமென். பாட்டுக்காரன் பாடுகிறான், 9 கரங்களை நான் கண்டேனே. அந்த நாளில் அருமையாவுலே அவருடைய கரத்தை பார்த்திருக்கிறேன், அவருடைய அற்புதமான கரத்தை பார்த்திருக்கிறேன், அவருடைய பாதுகாப்பு ஆன கரத்தை பார்த்திருக்கிறேன்.
அவருடைய தாங்கிய புயத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அரவணைக்கும் கரத்தை நான் பார்த்திருக்கிறேன். காலவெளியிலே அவருடைய கரத்தை பார்த்தவர்களாக அவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் எண்ணிக்கைக்கு அடங்காதவர், என்னுடைய புத்தி கெட்டாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனோவா கேட்கிறான், ஆண்டவரே உங்க பேர் என்ன ஆண்டவரே? தமிழ்ல வாசிக்கிறோம், ஒரு 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 குறைவான மொழிபெயர்ப்பை தான் தமிழ்ல வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, என் பேர் ஏன்பா கேட்குற? நான் பேரை சொன்னா உனக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு விளங்காது. பேரை சொன்னா அதிசயம் அல்ல, பேரை சொன்னா உனக்கு விளங்காது. You want to know my name? It's incomprehensible. ஐயா உனக்கு விளங்காது நான் சொன்னா. இந்த காலவெளியில் அருமையாவுல நம்முடைய யோசனைக்கு அப்பாற்பட்டவர் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். சில நேரத்தில் என்னோட வாழ்க்கையில சில பிரச்சனை எனக்கு யோசனைக்கு எட்டல, எனக்கு எப்படி தீர்வு காணும்னு தெரியல. கவலைப்படாத சகோதரனே, அந்த யோசனை கெட்டாத நாமத்தை உடைய தேவன் ஒருவர் உண்டு. உனக்கு யோசனை கெட்டாத அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்க, உனக்கு புத்தி கெட்டாத அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்க, உனக்கு புத்தி கெட்டாத நாமத்தை உடைய தேவன் ஒருவர் உண்டு. அவரை தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். யோசனையில் பெரியவர்.
போராட்டத்தை குறித்து வேதாகமத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமா? எங்கே போகலாம்? தாவீது கோலியாத். தாவீது கோலியாத் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இன்னைக்கு அருமையாக அங்கே நடந்த சில போராட்டத்தில் சில பாடங்களை இந்த காலவெளியில் கற்றுக்கொள்ளலாம். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை, சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை. இந்த காலவெளியில் சற்று கவனித்து நாம் பார்ப்போம். இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மோடு பேசுவார். வாழ்க்கையில் அநியாயம் நிறைந்த போராட்டங்கள் உண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் எங்கேயாவது எனக்கு இந்த உதவி கிடைக்குமா, அந்த உதவி கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிற சகோதரியே, இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். அருமையாக, திஸ் இஸ் வேர் இட் பிகின்ஸ். ஈவன் டேவிட் ஹேட் லாட்ஸ் ஆஃப் unfairness in his life. He had to deal with lot of unfairness. தாவீது அநேக விதமான அநியாயங்களை அருமையாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது. எங்கே ஆரம்பிக்கலாம்? தாவீது அநியாயங்கள் அவனுடைய அழைப்பிலிருந்து ஆரம்பிப்போமே. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1-3 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16 1 2 3. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு, இஸ்ரவேல் மீது ராஜாவாய் இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஆமென். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொண்டு போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடை கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலியிட. சில தவறுகள் உண்டு, அதை சரி செய்வது நல்லது. தமிழில் காளை என்று வாசிக்கிறோம், அது காளை அல்ல. இங்கிலீஷில் வாசிக்கலாம். குறிப்பாக என்னம்மா இல்லைம்மா இங்கிலீஷில் வாசிக்கலாம். verse 3 வாசிக்கலாமா? இல்லைம்மா, எதை கொண்டு போன்றாரு? take a heifer, ஒரு கிடாரியை கொண்டு போன்னு சொல்லுகிறார். காளை அல்ல, கிடாரி. கிடாரி என்றால் இளம் பசு. கிடாரி என்றால் இளம் பசு. அருமையாவுள்ள இதை நாம் அறிந்து கொள்ளலாம். வேதாகமத்திலே பலவிதமான பலிகளை பார்க்கிறோம். ஆதியாமத்திலிருந்து பார்க்கிறோம். ஆதியாமம் 3 அதிகாரத்தில் ஏதேன் தோட்டத்திலே ஒரு பலியை பார்க்கிறோம். மனிதன் பாவம் செய்தான், பாவத்தில் விழுந்த மாத்திரத்தில் நிர்வாணி என்று பார்த்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனுக்கு என்ன ஆடைகளை கொடுத்தார்? தோல் ஆடைகளை. அப்படி என்றால் ஒரு பலி அங்கு ஏதேன் தோட்டத்திலே செலுத்தப்பட்டது. அருமையாளே, 3 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த தோல் ஆடைகளை அவனுக்கு கொடுத்து அதுக்கு பிறகு வெளியேற்றுகிறதை பார்க்கிறோம். ஆமென். அதுக்கு பிறகு ஆபேலுடைய அருமையாளே காணிக்கை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு நான் பார்க்க வேண்டும் என்றால் அருமையாளே 8 அதிகாரத்தில் நோவா பேழை விட்டு வந்த மாத்திரத்தில் பலி செலுத்தினான்னு பார்க்கிறோம். அதை ஆண்டவர் சுகந்த வாசனையாக இருக்கிறார். எதை பலி செலுத்தினான்? அந்த பரிசுத்தமான மிருகத்தில் ஒன்று எடுத்து பலி செலுத்தினான்னு பார்க்கிறோம். அதுக்கு பிறகு ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் ஆபிரகாமோடு உடன்படிக்கையை ஊர்ஜிதப்படுத்தும்படியாக ஒரு காளை, ஒரு ஆடு, அருமையாவுல ஒரு செம்மறி அழைத்து அருமையாவுல கொண்டு வந்து பலி செலுத்தப்படுகிறது பார்க்கிறோம். அப்புறம் 22 அதிகாரத்தில் அருமையாவுல மோரியா மலையில் ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆடு பலி செலுத்தப்பட்டதை பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அருமையாவுல பார்க்கிறோம். அருமையாவுல யாத்திராகமத்தில் பார்த்தீங்கன்னா 12 அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு ஆடு பலி செலுத்தப்பட்டது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பலி என்ன பண்ணுது? கொஞ்சம் நம்பர் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஒவ்வொரு வீட்லேயும் பலி செலுத்தப்பட்டது. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்பொழுது நாம் பார்க்கிற காரியம் என்ன? தாவீதினுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது என்ன பார்க்கிறோம்? தாவீது உடன்படிக்கை பெட்டியை கொண்டாராம். எப்படி கொண்டாதான்? வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6 அதிகாரம் 13 வசனம். 2 சாமுவேல் 6:13. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது 6 தப்படின்னா ஒன்று தப்பா நினைச்சிடாதீங்க. 6 அடி எடுத்து வைக்க நடக்கும்போது மாடுகளையும் கொளுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். உடன்படிக்கை தூக்கிட்டு போறாங்க. எத்தனை அடி? 1 2 3 4 5 6. ஒரு மாடு, அப்புறம் ஒரு கொளுத்த ஆடு. அடுத்தது 1 2 3 4 5 6. அடுத்த
அப்படிதாம்மா. 6 அடி எடுத்து வச்சா 1. இப்படி பலி செலுத்தி உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனான் தாவீது. இவ்வளவு பலி செலுத்தப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பலியிட்டு மறுநாளிலே சர்வாங்க தகன பலிகளாக 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கடாக்களையும். எத்தனை காளை? 1000 காளை. இது எப்போன்னா சாலமோன் ராஜாவாகும் பொழுது இத்தனை மிருகங்கள் பலி செலுத்தப்பட்டது. 8ஆம் அதிகாரத்துக்கு அடுத்து 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாலோமன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 22000 மாடுகளையும் 22000 மாடுகளையும் மாடு 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டான். யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பலி செலுத்தினா. ஐயா நன்றாக கவனிக்கலாம். அதுக்கு பிறகு ஆசா பலிபீடத்தை செப்பனிடும் பொழுதும், எசேக்கியா ராஜா ஆலயத்தை சுத்திகரிக்கும் பொழுதும், உசியா ராஜா ஆலயத்தை செப்பனிடும் பொழுது அநேக ஆயிரக்கணக்கான பலிகள் செலுத்தினார்கள். ஆனால் வேதாமத்தில் 3 இடத்துல தான் கிடாரி பலி செலுத்தப்பட்டது. 3 இடத்துல தான் கிடாரி. நிறைய பலி செலுத்தினாங்க, நிறைய மாடுகள், நிறைய ஆடுகள் எல்லாம் செலுத்தினாங்க. ஆனால் கிடாரி செலுத்தப்பட்டது 3 இடங்களிலே. அருமையோலே, ஆதியாம் 15ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது கிடாரி, அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய சகாப்தியத்தை ஆரம்பிக்க போகிறார். அப்பொழுது அந்த புதிய காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது சும்மா என்ன பலி இல்லைம்மா, என்ன பலி? ஒரு கிடாரி செலுத்தப்பட்டது. அடுத்தபடியாக எங்கே பார்க்கிறோம் என்றால் என்னாகும் 19ஆம் அதிகாரம். என்ன 19ஆம் அதிகாரம் போனீங்கன்னா திரும்ப வாசிப்பீங்க. என்ன வாசிப்பீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை பிரதிஷ்டை செய்ய போகிறாங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பிரதிஷ்டை செய்கிறதுக்கு முன்பதாக என்ன பலி செலுத்தணும்? கிடாரியை பலி செலுத்தி அந்த சாம்பல் மூலமாய் அருமையால் தெளித்து சுத்திகரிப்பை கொண்டு வர வேண்டும். ஸோ ஒரு புதிய அருமையால் ஒரு ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக கிடாரி பலி செலுத்தப்பட வேண்டும். இன்றைக்கும் எருசலேமிலே ஒரு கிடாரி ஆயத்தமாக இருக்கிறது. 3வது ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பதாக கிடாரி ஒன்று ஆயத்தமாக இருக்கிறது. 3வது வேதாமத்தில் கிடாரி எங்கே பார்க்கிறோன்னா, ஆண்டவர் சொல்றார் சாமுவேலை பார்த்து, அப்பா என்ன பண்ணு, ஒரு கிடாரி கொண்டு போ. ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு பலி இருந்துச்சு. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் சவுல் அருமையோடு ராஜாவாக்கும் பொழுது ஒரு பலி செலுத்தப்பட்டது, சமாதான பலி. அங்கே கிடாரி இல்லை, அங்கே அந்த ஆடு தான், ஆட்டுக்கால் தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தாவீது வித்தியாசமாக, தாவீது காரணம் என்னவென்றால் இது என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிங்காசனம். ஆமென். என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய சிங்காசனம். இதன் ஆரம்பத்திற்கு நீ என்ன பண்ண போகிற? ஒரு கிடாரியை கொண்டு போன்னு கத்த சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, இன்றைக்கு தாவீதோட வாழ்க்கையில் நடந்த அநியாயங்கள் வாசிக்கலாம். 5லிருந்து 11 வாசிக்கலாமா? இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்ச சம்பவங்கள். ஆகையால் கவனித்து வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிற 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5லிருந்து 11 வாசிக்கலாம். அதற்கு அவன் சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட அதாவது வந்தேன். ஈசா கிட்ட சொல்றான், சாமுவேல் சொல்ல சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். நல்ல கவனிங்க. எதுக்கு பலி விருந்து? இது சமாதான பலி, பலி விருந்து. பலி விருந்துக்கு கூப்பிட்டிருக்கார். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாம் என்று சொல்லி என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக. இந்த சம்பவம் பார்க்கும் பொழுது தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அப்படி நடந்த அநியாயம் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஈசாய் தாவீத கூப்பிடல, அதான் அநியாயம். Unfairness, at the anointing of David. ஏன் தெள்ள தெளிவாய் கத்த சொல்ல ஈசாயின் குடும்பம் சொல்லும் பொழுது, ஐயா அந்த நேரத்தில் எல்லா பிள்ளைங்களும், இந்த அப்பா என்ன பண்ணார், எல்லா பிள்ளைங்களும் கூப்பிட்டார். யார் கூப்பிடல?
இந்த பிள்ளையை கூப்பிடல, இந்த பிள்ளையை கூப்பிடல. வாசிக்கலாம், 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். கேட்கிற வரைக்கும் சொல்லல. அப்புறம் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அப்பொழுது சாமுவேல் சொல்றான், எப்படி கொண்டு வா, ஆள் அனுப்பி. அது வரைக்கும் இவனை கூட்டிட்டு வரணும்னு நல்லா கவனிங்க. உன் குடும்பத்தில் ஒருத்தனை செலக்ட் பண்ண போறேன், ஆண்டு செலக்ட் பண்ணியிருக்கார், ரைட்டு, யாரும் கிடையாது. அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும், உடனே பையனை கூட்டிட்டு வந்திருக்கணும். சாமுவேல் சொல்ற வரைக்கும் கூப்பிடலாமா? இப்படி ஒரு சொல்லுங்களேன், என்னம்மா, அநியாயம் சொல்றதா அப்பான்னு சொல்றதா? இப்படி ஒரு அப்பான்னு சொல்றதா, இப்படி ஒரு அநியாயம் சொல்றதா? இதான் நடக்குது அங்க, இதான் நடக்குது. நல்ல கவனிங்க. 11 மறுபடியும் வாசிக்கலாம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா, இங்கிலீஷ்ல எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அவன் இங்கே வரும் மட்டும் நான் இங்கே பந்தி இருக்க மாட்டேன். இது அப்படியே இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். கடைசி இங்கே கீழே வாசிக்கலாம். For who? கவனிச்சிங்களா? நானும் உட்கார மாட்டேன், நீங்கள் யாரும் உட்காரக்கூடாது. ஏன்னா வந்திருக்கிறது எதுக்கு? பந்திக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கிறோம்? பந்திக்கு வந்திருக்கிறோம், பந்தி விருந்துக்கு வந்திருக்கிறோம். ஆகையால் நல்லா தெளிவாக சொல்கிறோம், நானும் உட்கார மாட்டேன், யாரை உட்காரக்கூடாது. வந்த நோக்கமே ராஜாவை அபிஷேகம் பண்ண. இந்த காரியம் நடக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், நான் பந்தி இருக்க மாட்டேன். நாம் யாரும் உட்காரக்கூடாது. தெளிவாக நடந்துச்சு. தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். என்ன சொன்னாரு? நீ எழுந்து. இப்பதான் சொன்ன உட்கார மாட்டேன், நானும் உட்கார மாட்டேன், இன்னைக்கு யாரும் உட்காரக்கூடாது. இதுக்குள்ள என்ன பண்ணிட்டான் இவன்? ஏன்னா சாமுவேல் ஐயா, நம்ம சமைச்சிருக்குது ஸ்டேக்கு கறி. இந்த கறி ஆறுச்சுன்னா நல்லா இருக்காது. என்ன பண்ணுறோம், சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ மணமக்களை போய் ஆசீர்வதிப்போம். அப்போ தான் மனமாற என்ன பண்ணலாம். ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா சாமுவேல் என்ன பண்ணிட்டா, உட்காந்துட்டான். அதோட அத்தனை சொல்கிறாருன்னா, நீ எழும்பி வாசிங்க. சொல்லுங்கம்மா, எழும்பி. இப்போ கொஞ்சம் வாசிக்காதே, நீங்கள் பாருங்க. என்ன, நீ எழும்பி அபிஷேகம் பண்ணு சொன்னார். சாமுவேல் இப்போ என்ன பண்ண, எழும்பி அபிஷேகம். சரி, இப்போ வாசிக்கலாம் வாங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அப்ப சாமுவேல் எப்போ எழும்பினா? சாமுவேல் எழுந்து எங்க போனா? ராமாவுக்கு போனா. அவன் ஆண்டவர் சொல்லும் போது எழும்பினானா, அபிஷேகம் பண்ணும்போது எழும்பினானா, அல்லாட்டி உட்கார்ந்துக்கிட்டே அபிஷேகம் பண்ணானா? ஐயா, ஆண்டவர் சொல்ல எழும்பி அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னா, இவன் தைல கொம்பு எடுத்து ஊற்றினானா, ஊற்றின பிறகு ஆவியன் வந்தாரான். அதுக்கப்புறம் இவன் எழும்பி ராமாவுக்கு போயிட்டானான். எழும்பி வாசிக்கம்மா, வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு சாமுவேல் இப்பதான் வாசிக்கிறோம். எழுந்து எங்க போனா? இதுக்கு முன்னாடி சாமுவேல் எழும்பல. ஐயா, இன்னைக்கெல்லாம் சிலங்களாம் வருவாங்க,
சில பெரிய ஊழியக்காரெலாம் வந்தாங்கன்னா பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சில விசுவாசிகளாம், ஐயோ பாஸ்டர் என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க. தம்பி தம்பி முட்டி போட்டு முட்டி போட்டு 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 முட்டி முட்டி போட்டு அவர் உட்காந்துட்டே இருப்பார். சோத்திர சோத்திர ஆண்டவர் இவர் என்ன உட்காந்துட்டே என்ன பண்ணுவார்? அன்ஃபேர் அனாயிண்டிங், அன்ஃபேர் அனாயிண்டிங். ஐயா இதே 9ஆம் அதிகாரத்தை சவுலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அவனுக்காக காத்திருந்து உனக்காக தான் இந்த கறி துண்டு என்ன பண்ணியிருக்கேன் வச்சிருந்தேன். அங்கே வரும் ஆட்டுக்கறி வச்சிருந்தான். இது கிடாரியாச்சே, சாமியல் உனக்கு கிடாரின்னு அர்த்தம் உனக்கு தெரியுமே, நீ காத்திரு. நீ தான் சொன்ன அவன் அந்த வர வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன், நான் மட்டும், நம்ம யாருமே உட்காரக்கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு, சரி ஆண்டு சொன்னார் எலும்ப சொன்னார், அப்போ எலும்ப வேண்டாம். சாரி ஆண்டவரே, நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் நினைக்கிறேன் அவங்க ரைட் ஹேண்டில் தான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன், இது தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் சாப்பிட்டுட்டே அவன் பண்ணான்னா லெஃப்ட் ஹேண்டில் பண்ணியிருப்பான்னு தெரியல, எனக்கு தெரியலம்மா எனக்கு. ஆனால் ஒன்று நிச்சயம், ஐயா இவனை மதிக்கவே இல்லை. அநியாயமான ஒரு அபிஷேகம் தான் தாவீதுக்கு கிடச்சிச்சு. ஆனால் ஆண்டவர் அபிஷேகிச்சார். பல நேரங்கள் அருமையாக இன்றைக்கு இப்படிப்பட்ட அநியாயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? அந்த பாஸ்டர்கிட்ட நல்லது நியாயம் கிடைக்கும், அந்த ஆவிக்கிற நபர்கிட்ட எனக்கு நியாயம் கிடைக்கும், இவங்க நல்லது செய்வாங்கன்னு யோசிக்கிறேன், அப்பா கிட்ட இருந்து நடக்கல, ஐயா ஊழியக்காரர்கள் நடக்கல. இப்படிப்பட்ட அநியாயங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளை ஜாக்கிரதையா இருமா, எனக்கு நிறைய அநியாயம் நடக்குது. Lots of unfair things happen. அதுக்கு பிறகு he just walked off. வாசிக்கலாம் மறுமையாளர் தொடர்ந்து 17ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வரலாம். 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது என்பவன் யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்தியனாகிய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். அப்படியே என்ன திடீர்னு இவ்வளவு நாள் வந்து ஈசாய் பையன் பேர்ல இவர் லிஸ்ட்லயே வரல, அங்க நடந்தாங்க, நடக்கும் போதெல்லாம் வரல. இப்போ நேரா ஈசா பையன் யாருங்களா? தாவீது. திடீர்னு பார்த்தா மகன் என்ன கூடுவாங்க? மகன் மோனே, பேட்டா பேட்டா மோனே. என்ன திடீர்னு மோனே பேட்டா? ஏதோ காரியம். இவ்வளவு நேரம் சட்டம் பண்ணல, கூட்டிட்டு வந்து இன்னொரு பையன் அனுப்பல, ஆள் அனுப்பி கூட்டிட்டு வர சொன்ன பிறகு ஆள் அனுப்புறாரு. இப்போ திடீர்னு பார்த்தா மகன் தாவீது, மகன் ஹேண்ட்ஸம் மை சன். என்ன சன்? வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். ஈசாயினுடைய 3 மூத்த குமாரர் சவுலோட கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரரில் மூத்தவனுக்கு எலியாப் என்றும், 2ஆம் மகனுக்கு அபினதாப் என்றும், 3ஆம் குமாரனுக்கு சம்மா என்றும் பெயர். தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவர்களாகி அந்த 3 பேரும் சவுலோட கூட போயிருந்தார்கள். அதான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஏழையா பிறந்தாலும் என்ன பண்ணக்கூடாதான் தெரியுமா? பழமொழி, ஏழையா பிறந்தாலும் இளையவனா பிறக்கக்கூடாது. சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லெகேமில் இருந்த தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். இப்போவே பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செய்கிறது யாரு தாங்க? தாவீது தான் செய்யறான். தொடர்ந்து வாசிக்கலாம். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, இப்போ திரும்ப வாசிக்கிறோம். ஈசாக்கு தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி. திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கர லவ் வருது. திடீர்னு ஒரு பயங்கர பந்தம், தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு பந்தம். இவ்வளவு நேரம் தெரியல, சாமியால் வந்து கூப்பிடும் போது தெரியல. ஆனால் திடீர்னு ஈசாய் தன் மகனாகிய தாவீதை நோக்கி, தொடர்ந்து வாசிக்கலாம். உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும். அதுக்கு தான் மகனையும் கூப்பிட்டீங்களா? எதுக்கு? வேலை வாங்குறதுக்கு. வேலை வாங்க தான் கூப்பிட்டீங்களா? மகன் 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 என்ன திடீர்னு பாசம் பொத்துக்கிட்டு வருது? ஏன்னா கொஞ்சம் வேலை ஆனுமே. யாருக்கு வேலை? அப்பா கூட வேலை கிடையாது. யாருக்கு வேலை? இன்னொரு பையன் பிள்ளைக்கு வேலை. அதுக்கு இந்த பிள்ளை தான் கிடச்சிச்சு. நீ போய் என்ன பண்ண? வாசிக்கலாம். இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்துக்கு ஓட்டமாய் போய். எப்படி போனோமா? ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்கள் என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேல் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள்.
தாவீது அதிகாலையில் எழுந்து தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய், தமிழ்ல ஈசாய் கற்பித்தபடி, இங்கிலீஷ்ல நான் வாசிக்கணும் தெரியுமா? ஈசாய் தனக்கு கட்டளையிட்டபடியே. ஏன் தாவீது சீக்கிரம் எழுந்தா? ஐயோ அப்பா சொன்னார் என்ன பண்ணோம்? சீக்கிரமா எழும்பி, ஐயா ஒரு பையன் தூக்குற சும கிடையாதுமா இது. 10 ரொட்டினா சும்மா நம்ம நினைக்கிற இந்த பஞ்சாப் கடையில் கிடைக்கிற இந்த ஃபுல்கா கிடையாது. இது பெரிய பெரிய ரொட்டி, இது பெரிய பெரிய சீஸ் கட்டிங்க தூக்கிட்டு போனோமா? ஐயா அநியாயமாச்சே. அபிஷேகம் பண்ண வரும்போதெல்லாம் என்னை கூப்பிடல, அப்போல்லாம் என்னை கூப்பிடல. திடீர்னு பார்த்தீங்கன்னா மகனே எதுக்கு மகனேன்னா, ஐயா எனக்கு வேலை செய்யணுமே, அதுக்காக மகன் வேணுமே. அருமையானவர்களே, இன்றைக்கு அறிந்து கொள்ளலாம், இன்றைக்கு இப்படிப்பட்ட அநியாயங்கள் குடும்பத்திலையும் காணப்படுகிறது. ஜாக்கிரதையா, குறிப்பாக ஆவிக்குரிய குடும்பத்திற்கு சகோதரிய பெற்றோரே ஜாக்கிரதையா இருப்போம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அநியாயத்தை செய்ய வேண்டாம். ஏன்னா இப்படிப்பட்ட காரியத்தை அருமையாளர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பார்க்கிறேன். ஜாக்கிரதையா இருப்போம் அருமையாளர். இது ரொம்ப நாளைக்கு இந்த பாதிப்பு வருமா? ஆகையால் தயவு செய்து இந்த தவறை தயவு செய்து செய்ய வேண்டாம். தொடர்ந்து வாசிக்கலாம். ரதங்கள் இருக்கிற இடத்திற்கு வந்தான். சரிம்மா, போதுமா? அங்க வந்து சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கு ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவர் அந்த இடத்துல வந்து இந்த எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போனார். வாசிக்கிறோம் அருமையாளே, இவன் அண்ணன் செய்த காரியத்தை வாசிக்கலாம். 28ஆம் வசனத்தை வாசிக்கும். 17:28. அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் ஐயோ சிலங்க மூத்த பிள்ளைங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஐயோ கடிச்சு திண்டுவாங்கம்மா. சரியா? அவங்க தான் போட்டு மூத்த இருக்காங்களா, மூத்த சகோதரன் வந்து, டே எனக்கு தெரியும்டா நீ. அப்பா இவன் ஏற்கனவே ராஜாவாக ஒருத்தரும் அதை கவனிக்கலம்மா, வாசிக்கலாம். அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீர் யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க வந்தாய் அல்லவா? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் தெரியும்டா, நீ துணிச்சல்டா. இது நான் நினைக்கிறேன், இவன் கொண்டாந்து அப்பத்தை சாப்பிட்டுக்கிட்டே திட்டிருப்பான். யார் கொண்டாந்து அப்பத்தை? ரொம்ப கொழுப்புடா, உனக்கு ரொம்ப திமிருடா. ஐயா, அப்பா கிட்ட அநியாயம், அண்ணங்கிட்ட அநியாயம். இப்போ அதை விட அநியாயம் என்ன தெரியுமா? வீட்டில் 4 இருக்குதுங்க, இங்கே 2 இருக்குதுங்க. இந்த அநியாயம் பார்த்துட்டு கம்முன்னு இருக்குதுங்க. அப்படியும் குடும்பத்தில் சில கம்முன்னு இருக்கும். என்னம்மா இங்கே கம்முன்னு இருக்கிறீங்க? அநியாயமாச்சே, சொல்ல வேண்டாம். அங்கே வீட்டில் 4 இருக்குது, 4 இருக்க கணக்கு கரெக்டு தானே? இங்கே 3, தாவீது ஆடுகிட்ட இருக்கிறான், இவனுக்கு 8 பிள்ளைங்க. அப்பப்பா நான் போகிறேன்ப்பா, அவன் தான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவன் தான் ராஜா கிட்ட போயிடுவான், நான் போகிறேன்ப்பா. அதுக்கு பாடு கம்முன்னு இருக்கும். அப்பா என்ன உன்னை தான் டாடி உன்னை தானே சொன்னாங்க, நீ செய். சரி கொண்டாந்தானே, சாப்பிட்டானே, இவங்களுக்கு தானே கூட அம்மினதாபுக்கும் அப்புறம் ஷம்மாவுக்கும் தானே கொடுத்தான். அவங்கள எவனை திட்டுறீங்க சொல்லியிருக்கலாமே. ஐயோ குறுக்குன்னு வந்து எனக்கு திட்டு விழும், அது நானே பண்ண போகிறேன். ஐயா இன்றைக்கு எதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நிறையா ஏன் நடக்குதுமா? இன்னைக்கு நடக்குதா? நிறைய அநியாயம் நடக்குது. இந்த அநியாயத்தின் நடுவில் கர்த்தருடைய பிள்ளையே, இதோட முடியலம்மா, இன்னும் அநியாயம் நடக்குதுமா. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். அருமையுள்ளே, யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய், உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தையும் அகங்காரத்தையும் நான் அறிவேன். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது வாசிக்கிறோம் அருமையுள்ளே, 25லேருந்து 30 வாசிக்கலாம். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். ஆமென். இவனை கொல்கிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தையை தந்து அவன் தன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன் யாருக்கு கிடைக்கும்? அங்கே அப்பா வீட்டு எல்லாருக்கும் கிடைக்கும். அப்போ தாவீது திரும்ப கேட்குறான். அப்போ தான் அண்ணன் திட்டுறான், நம்மளுக்கெல்லாம் தெரியும் அருமையோள்ளே. ஸோ அந்த நேரத்தில் தாவீது யாருக்கு உதவி செய்ய பார்க்கிறான்? தன் தகப்பன் வீட்டுக்கு உதவி செய்கிறதை பார்க்கிறோம். அருமையோள்ளே, இது நடந்த காரியத்தை பார்க்கும். தொடர்ந்து அருமையோள்ளே, சவுல் செய்த காரியத்தை 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். ஐயா, இது யாருடைய சண்டை? இந்த சண்டை யார் போட்டிருக்கணும்?
சவுல் போட்டிருக்க வேண்டிய சண்டை. சவுலுக்கு தான் கோலியாத் அளவுக்கு கிட்டத்தட்ட என்ன இருக்குது, அந்த ஹைட் கிட்டத்தட்ட அவனுக்கு தான் ஹைட் இருக்குது, அவன் தான் பண்ணியிருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன சொல்லிட்டான் தெரியுமா? என்ன சொல்லிட்டான்? கர்த்தர் உன்னோடு இருப்பார். God bless you my child. ஐயோ, எனக்கு வந்து இங்கே சவுல் என்ன பண்ணார், என்ன பிளஸ் பண்ணி அனுப்பினார். லூஸு. இது யார் போட்டிருக்க வேண்டிய சண்டை? அநியாயம் நடக்குதுமா. Don't think it's a blessing. நன்றா இருந்து கொள்ளலாம். இது சவுலுடைய உத்தரவாதம், இது சவுலுடைய போராட்டம். ஆனால் என்ன சொல்லிட்டாரு? God bless you my child. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், நீ போப்பா, உனக்காக நான் ப்ரே பண்ணுறேன். நான் ஐயா இன்றைக்கு இது மாதிரி அநியாயத்தில் நிறைய பார்த்துட்டோம்மா. இன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து அநியாயத்துக்கு மேலே அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் போராட்டம் ஐயா, போராட்டம். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, ஏதாவது உதவி கிடைக்காதா? அப்பொழுது இடையே என்ன சொல்கிறான் சவுல் சொல்கிறான், நீ என்ன பண்ணு, என்னுடைய கவசத்தெல்லாம் போட்டுக்க. வாசிக்கலாம், எடுத்து வாசிக்கலாம். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவையும் அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீதுக்கு தன் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். ஐயா கவனிங்க, இந்த மாதிரி நேரத்தில் தயவு செய்து நமக்கு இந்த கவச குண்டலங்கள்லாம் நமக்கு வேண்டாம். தயவுசெய்து இந்த உதவி அந்த உதவி தயவுசெய்து போகாதீங்க. இதில் போய் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. இப்படிப்பட்ட நேரத்தில் அறிய வேண்டிய காரியம் என்ன, நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆமென். அப்பொழுது தாவீது சொல்கிறான், இல்லைங்க இதில் எனக்கு பழக்கம் இல்லை, என்னை விட்டுருங்க. வாசிக்கலாமே, அடுத்தது வாசிக்கலாம். 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த பெலிஸ்தியன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தியனுடைய நெற்றியில் பட எறிந்தான். ஆமா இல்லம்மா, 42 வாசிங்கப்பா. பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, மெயின் வசனத்துல விட்டுருங்க. பெலிஸ்தன் சுற்றி பார்த்து, அதாவது சண்டைக்கு வந்தாச்சு, வந்து பார்த்தா யாரும் தெரியல. பெலிஸ்தன் சுற்றி பார்த்தான். ஏன் எங்க இருக்கிறாங்க? இங்க இருக்கிறாங்க, இங்க இருக்காங்க பாருங்க, இவ்வளோண்டு இருக்கிறாங்க. ஐயா ஒருத்தர் கூட என்ன பண்ற அவனுக்கு நேரா நிகரா இல்ல. பிகாஸ் இட்ஸ் an unfair warfare. It's not an equal fight. பெலிஸ்தன் சுத்தி பார்க்கிறான். சுத்தி பார்த்து, ஐயா அவனுக்கு தெரியுது நீ யார் அனுப்பியிருக்க. ஒரு சின்ன பையனை, சவுலுக்கு தெரியல, இஸ்ரவேலுக்கு தெரியல, இது அநியாயம் சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியல, கோலியாத்துக்கு தெரியுது, என்னப்பா ஒரு சின்ன பையனை அனுப்பியிருக்கே. அருமையாவுள்ள அநியாயம் நிறைந்த போராட்டங்கள் வாழ்க்கையில் உண்டு. ஆனால் இந்த காலவெளியில் இந்த எல்லாம் தெரிஞ்ச கதையில் ஒரு செய்தி என்ன தெரியுமா? நான் நினச்சிருக்கேமே, நம்மளுக்கு ஐயோ இவங்க கத்தி கொடுத்தா அவங்க கத்தி கொடுத்தா, சவுல் கத்தி இருந்தா இந்த கத்தி இருந்தால் ஜெயிக்கலாம் அவசியம் இல்லை. அருமையாவுள்ள வசனத்துக்கே போகல. இன்னைக்கு செய்திக்கு வசனம் என்ன? செய்திக்கு ஒரே ஒரு வசனம் தான் வாசிக்கலாம். 50வது வசனத்தை வாசிக்கலாம். அதான் செய்திக்கு வசனம். இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொண்டு போட்டான். தாவீது கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆவியானவர் அப்படி அண்டர்லைன் பண்ணி கொடுக்குறார். ஆமென். என்ன அண்டர்லைன்னா, இப்படி அநியாயம் நடந்துச்சு, அவன் ஜெயிச்சான். ஒன்று தெரியுமா? அவன் கையில் பட்டயம் இல்லை, கத்தி இல்லை, தெரியுமா? ஹல்லேலூயா. அது இல்லாட்டிலும் நம்ம ஜெயிக்கலாம். இந்த நாளில் அநியாயம் நிறைந்த வாழ்க்கையில் நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? ஐயோ இந்த உதவி இருந்தால், அவங்க உதவி இருந்தால், இவங்க இப்படி செஞ்சால் நான் ஜெயிச்சிருவேன் நினைக்கிற சகோதரியே இன்றைக்கி அறிய வேண்டிய காரியம் என்ன? அது இல்லாட்டிலும் ஜெயிச்சிடலாம். ஹல்லேலூயா. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கலாம், வாழ்க்கையில் நியாயத்தை எதிர்பார்க்காதம்மா. Don't expect fairness, because our life is filled with unfair warfare. Unfair warfare, please understand, unfair in every area of our life, in every stage. Sadly we see unfairness in every generation. ஒவ்வொரு தலைமுறையிலும் மர்மியாவில் இந்த அநியாயத்தை பார்க்கிற மர்மியாவில் சிலவங்க அநியாயத்தை பேசுகிறாங்க, சில அநியாயமாக மௌனமாக இருக்கிறாங்க.
பரிபடி மௌனமாக இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, சிலவங்க அநியாயமாக பேசுகிறாங்க, அபாண்டமாக பேசுகிறாங்க. அபாண்டமாக பேசுகிறவங்க மத்தியில் அவங்க மௌனமாக இருக்கிறாங்க பாருங்கள். தே ஆர் ஈக்குவலி அன்ஃபேர். அநியாயமாக மௌனமாக இருக்கிறாங்க. இதன் மத்தியிலே இந்த தாவீதை கற்று தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் ஆவியானவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் பாருங்க. அவன் ஜெயிச்சான். கொஞ்சம் இது எழுதுப்பா சாமுவேல், இதை எழுது, அவனை எழுது நீ. ஏன்னா எனக்கு நாளைக்கு ஒருத்தவங்க வாசிக்கும் போது தெரியணும், அவங்களுக்கு தெரியணும் இவன் கையில் என்ன இல்லை, கத்தி இல்லை, இவன் கையில் கத்தி இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, ஒருவேளை அந்த பேங்க் லோன் வந்து அவன் பிரச்சனை முடியும் நினச்சினா அந்த பேங்க் லோன் இல்லாமலே கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த நபர் மாத்திரம் எனக்கு ஹெல்ப் பண்ணா எனக்கு ஜெயம் கிடைக்கும் நினைக்கிறேன், அந்த நபர் இல்லாமலே உனக்கு ஜெயத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார் இந்த தேவன், நம்முடைய தேவன். அருமையோடு ஆகியால் இந்த நாளில் சோர்ந்து போக வேண்டாம். அநியாயம் உண்டு, அநியாய போராட்டங்கள் உண்டு. ஆனால் அந்த உதவி இல்லாமலே நீங்கள் நானும் என் தேவனுடைய பலத்தினாலே ஜெயிக்க, என் தேவனுடைய பலத்தினால் ஒரு மதுளை தாண்ட, ஒரு தேவனுடைய பலத்தினால் ஒரு சேனைக்குள் பாய கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்க. கண்ணு முடிச்சு ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநியாயம் நிறைந்த உலகம், அநியாயம் நிறைந்த போராட்டங்கள். ஆமென், ஹல்லேலூயா. தயவுசெய்து அதை பார்க்க வேண்டாமா? அருமையாளே, அதை மாற்றுவது என் எண்ணம் கிடையாது. ஆமென். அதுக்கு குரல் கொடுப்பதும் என் எண்ணம் கிடையாது. ஆமென். அது நடக்கட்டும். இது மத்தியில் என்னுடைய போராட்டங்களில் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு, எனக்காக வழக்காடு ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. தெரியட்டோம்ப்பா, கோலியாத்துக்கு தெரியட்டும், பெலிஸ்தருக்கு எல்லாருக்கும் தெரியட்டும், இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு. இந்த நாளில் நம்பதியில் தேவ பிரசனம் ஒன்று உண்டு. கர்த்தருடைய பிள்ளை சோர்ந்து போகாது. உடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களில், உன்னுடைய போராட்டத்தில் நீ ஜெயிக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ எதிர்பார்க்கிற உதவி கிடைக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல. It is okay, it's okay. Hallelujah, hallelujah. We have a God who's able to. Amen. Lots of unfair things happen. Lots of unfair things happen around us. Hallelujah, hallelujah, hallelujah. ஐயா சாமுவேலே, எலும்பி அபிஷேகம் பண்ணுப்பா. அவர் எலும்பி ராமாவுக்கு போயிட்டார். அப்போ அவனுக்கு வேற யாரும் பிள்ளை இல்லையா? அதுக்கு பிறகுதான் தகப்பனை கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அடுத்த அதிகாரத்தில் 8 பிள்ளைங்க மத்தியில் முதல் பேரே தாவீது. ஏன் முதல் பேர் தாவீது? வேலை வாங்கணும், வேலை வாங்கணும். 16ஆம் அதிகாரத்தில் அந்த பேரே காணும். அநியாயம்பா, பரவாயில்லம்மா, இந்த அநியாயம் நடக்கு, அது முக்கியம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தான் இந்த அநியாயம் பார்த்தோம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார், கோலியாத்தை ஜெயிச்சான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் ராஜாவானான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையை அவன் கடந்து வந்த பாதை அநியாயம் நிறைந்த பாதை. ஆகையால் உன்னுடைய வாழ்க்கையில் அநியாயங்கள் நடந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையே அவர் உனக்கு வாழ்க்கையில் ஜெயக்கொடியை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையாளே, கர்த்தருடைய பிள்ளை, மனுஷ ஒத்தாசையை நாட வேண்டாம், மனுஷ ஒத்தாசை வேண்டாம். இன்றைக்கு சவுல் கொடுக்கலாம், பட்டயம் கொடுக்கலாம், அந்த பட்டயம் உனக்கு வேண்டாமா? அவனுக்கு கவசம் கொடுக்கலாம், அந்த கவசம் உனக்கு வேண்டாம். அவரே உனக்கு கேடகமாக இருக்கிறார், அவரே உனக்கு பாதுகாவலாக இருக்கிறார், அவரே உனக்கு பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நான் ஆவியானவர் அண்டர்லைன் பண்ணி சொல்றார், தாவீது கோலியாத்தை ஜெயிச்சான். எதனால இல்லை? ஒரு பட்டயத்தினால் இல்லை, ஒரு பட்டயத்தினால் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க அவங்க செஞ்ச உதவினால் இல்லை, இந்த பேங்க் எனக்கு கடன் கொடுத்ததுனால இல்லை, எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரே மகிமை எடுத்துக்கொள்ளும்படி கர்த்தருடைய பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் போ வச்சபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எந்த விதத்திலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே துரோகத்தை ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே அது அனுபவித்திருந்தாலும், ஆண்டவரே எந்த கஷ்டங்கள் நேரிட்டாலும் ஆண்டவரே அந்த நிலையிலே கர்த்தாவை உண்மையை நம்பி ஆண்டவரே நாங்கள் பற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே தாவீது மேற்கொண்ட ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே பல விதமான துரோகங்கள் அநியாயத்துக்குள்ளே உட்பட்டிருக்கிறான் கர்த்தாவே. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பல்வேறு சூழ்நிலையில் ஆண்டவரே உலகத்தாரால் ஆண்டவரே ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரே தோல்வியை கண்டிருக்கிறோம். ஆண்டவரே இந்த நிலையில் ஆண்டவரே எந்த விதத்திலும் ஆண்டவரே மனிதரை சாராமல் ஆண்டவரே உண்மையை நம்பி வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்கள் போராயுதங்கள் ஆண்டவரே மாம்சத்திற்கு ஏதுவாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குற தேவ பலனாக இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே நீர் நம்பிக்கையின் தேவன், உண்மையை நம்பி சார்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரும் இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தாவே. நீரே எங்களை வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும்
நம் அனைவரோடும் மீண்டும் இயேசு வர மட்டும் இருப்பதாக. ஆமென்.